கெட்டி மேளம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஞ்சலி துளசிக்கு ஃபோன் பண்ணி, "அக்கா நீங்க சொன்னது உண்மைதான்க்கா. அப்பா என்ன பார்க்கறக்காக பூ, பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனா அவர் என்கிட்ட தான் பேச முடியாம போச்சு. அவர் எனக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணியிருக்காரு. ஆனா நான் தான் ஃபோன் எடுத்துட்டு போகாம போயிட்டேன். அதனால அப்பா என்ன சொல்ல வந்தாருன்னே எனக்கு தெரியாம போச்சு. அதை நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குதுன்னு" சொல்லி அஞ்சலி அழுன்னு அழுதுட்டு இருக்காங்க. "இதை பாரு அஞ்சலி, நீ இந்த சமயத்துல இப்படி அழுகாத அஞ்சலிங்கிறாங்க துளசி. லட்சுமி அம்மா ஃபோன் வாங்கி அஞ்சலி கிட்ட சொல்றாங்க, "இதை பாரு அஞ்சலி, நடந்ததெல்லாம் விதி. இது யாராலும் மாற்ற முடியாது. உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நீ அழுதுட்டு இருக்கிறது நல்லதில்ல. நீ இப்படி அழுகிறது உங்க அப்பா இருந்தாருன்னா நிச்சயமா அதை ஏத்துக்கவும் மாட்டாரு, அதை தாங்கிக்கவும் மாட்டாரு. நீ இப்படி எல்லாம் அழுகாதீன்னு" சொல்றாங்க லட்சுமி. துளசி ஃபோனை வாங்கி, "அஞ்சலி நீ என்கிட்ட சொல்லுங்கிறாங்க." அப்போ அஞ்சலி சொல்றாங்க, "அப்பா சாவுல ஏதோ எனக்கு சந்தேகமா இருக்குதுக்காங்கிறாங்க. அப்பா சாவுல சூழ்ச்சி நடந்த மாதிரி எனக்கு சந்தேகமா இருக்கு. கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அஞ்சலி. இது கேட்ட துளசி, "நீ எதை வச்சு இப்படி சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு பேசி முடிக்கிறக்குள்ளேயே வச்சிடுறாங்க. அஞ்சலிக்கு திடீர்னு ஏன் இப்படி சந்தேகம் வந்ததுன்னு யோசிக்கிறாங்க துளசி. அஞ்சலி கார் புக் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ மகேஷோட குடோனுக்கு பக்கமா போயிட்டு மகேஷ்க்கு ஃபோன் பண்றாங்க அஞ்சலி. "என்னது அஞ்சலி எதுக்கு இப்போ திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கிறா?" அப்படின்னு மகேஷ் ஃபோன் அட்டன் பண்ணதும், "சொல்லு அஞ்சலிங்கிறாங்க. எங்க அப்பாவை கொன்னது யாருன்னு வெற்றி மாமா கண்டுபிடிச்சிட்டாராம். அதுல ஒரு ஆளை கட்டி போட்டு வச்சிருக்காராம். அந்த குடோனுக்கு பக்கத்துல தான் கட்டி வச்சிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேங்கிறாங்க." "ஓ அப்படியா?" அப்படின்னு மகேஷ்க்கு ஒரே ஷாக்கா இருக்குது. ஐயோ, ஒருவேளை உண்மையிலேயுமே அந்த வெற்றி நம்ம ஆளை பிடிச்சிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஆளுகளுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. "டேய் எல்லாரும் இருக்கீங்களாடாங்கிறாங்க. "எல்லாரும் இருக்கோம். 2 பேர் மட்டும் இன்னும் லைன்ல வரல. இப்போ வந்துருவானுங்கண்ணே, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கங்கிறாங்க. இது கேட்ட மகேஷ்க்கு தூக்கி வாரி போடுது. 2 பேரும் இன்னும் நம்ம இருப்பிடத்துக்கு வரலைன்னா ஒருவேளை வெற்றிக்கிட்ட எவனாவது மாட்டிக்கிட்டானான்னு சந்தேகப்படுறாங்க மகேஷ். அஞ்சலி வெற்றி ஒரு ஆளை பிடிச்சு கட்டி வச்சிருக்காரு. உங்களுக்கு இந்த தகவலை சொல்லணும், அதான் சந்தோஷமான விஷயமாச்சேன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்றாங்க துளசி. இதை கேட்ட மகேஷ்க்கு தூக்கி வரப்படுது. உடனே அந்த ஆளை போய் பார்க்கணும்னு சொல்லி அவங்க வச்சிருக்கிற அந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. "டே, நம்மள ஒரு ஆள் அவன் அந்த வெற்றிக்கிட்ட சிக்கிட்டான்டா. சீக்கிரமா போய் அவனை எப்படியாவது நம்ம இடத்துக்கு கொண்டு வரணும். ஏதாவது உண்மையை சொல்றதுக்கு முன்னாடியே நாம வண்டிக்கணும், வாங்கடா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் அங்கிருந்து கிளம்புறாங்க. மகேஷ்க்கு பின்னாடியே அஞ்சலியும் அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. மகேஷ் இறங்கி உள்ள போறதுக்குள்ளேயே அஞ்சலி ஒரு முக்காட்டு போட்டு ஓரமா உட்காந்துருக்காங்க. அந்த ஆள் கட்டி வச்சால் அவனா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு மகேஷ் போனதும் அந்த பெட்ஷீட்டை எடுக்க பாக்குறாங்க. அப்ப டக்குன்னு கையை தட்டி விடுறாங்க அஞ்சலி. இதை பார்த்ததும் மகேஷ் அதிர்ச்சியா அப்படியே திடுக்குன்னு நிற்கிறாங்க. "அஞ்சலி நீயா? நீ எதுக்கு இங்க வந்தேங்கிறாங்க." இந்த கேள்வியை நான் கேட்கணும். "ஆமா, நான் சொன்னதும் நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? உனக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்குறாங்க அஞ்சலி. "அது இல்லை அஞ்சலி, அது வந்து நான் பிசினஸ் விஷயமா வந்தேங்கிறாங்க." "பிசினஸ் விஷயமாவா? நீ என்ன இவங்களோட சேர்ந்திருக்க? ஒருவேளை கடத்தல் விஷயமா ஏதாவது பண்ணிட்டு இருக்கியா? பிசினஸை விட்டுட்டெல்லாம் நீ இந்த மாதிரி தனியா வர ஆள் கிடையாதே. ஆமா, இவங்களையெல்லாம் பார்த்தா கொலை கொள்ளை இந்த மாதிரி கூட்டத்தை சேர்ந்தவங்க மாதிரி இருக்கு. ஒருவேளை கடத்தல் பிசினஸ் தான் நீ பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்குறாங்க அஞ்சலி. "அஞ்சலி என்னாச்சு? ஏன் இப்படியெல்லாம் என்னை பார்த்து கேட்குறீங்கிறாங்க மகேஷ். "ஆமா, நீ நடந்துக்கிறத பார்த்தா அப்படித்தானே கேட்க தோணுது. இந்த மாதிரி ஆளுங்களோட எல்லாம் செட்டு சேர்ந்துக்கிட்டு சுத்துறையே, ஒருவேளை கூலிக்கு கொலை பண்ணிட்டு தெரியுறியான்னு கேட்குறாங்க. இதை கேட்ட மகேஷ், "என்ன அஞ்சலி ஏன் இப்படியெல்லாம் பேசுறேங்கிறாங்க." "இல்லை அஞ்சலி, யாரையோ கட்டி வச்சிருக்கிறதா நீ சொன்னியே, அதான் யாருன்னு பார்க்கலான்னு நானும் வந்தேங்கிறாங்க மகேஷ். "இதை பாருடா, இதுக்கப்புறமா நீ இல்லைன்னு சொல்லி மறைக்காத. நீ தானே எங்கள் அப்பாவை கொலை பண்ணின கொலைக்கார பாவி. ஆரம்பத்துலேருந்தே நீ பொய் சொல்லி என்கிட்ட நிறைய விஷயத்த மறைச்சிருக்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொய்யை பேசி பேசி என்னை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கிற. சரி, ஏண்டா எங்க அப்பா உனக்கு என்னடா பாவம் துரோகம் செஞ்சாங்க சொல்லுடா. மாப்பிள்ளைன்னு எங்க அப்பா உன்னையும் ஒரு பிள்ளையா தாண்டா பார்த்தாங்க. அவரை கொலை பண்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்தது? ஏன்டா இப்படி செஞ்ச? இன்னும் நீ என்னெல்லாம் பாவம் பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியல. என்னை இது நாள் வரைக்கும் ஏமாற்றி முட்டாளாக்கிட்ட. இனிமே நான் உன்னை விட மாட்டேன்டா. இதுக்கப்புறமா நான் இனிமே மூடி மறைக்கிறதா இல்லை. உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் எங்க வீட்டில் சொல்ல போறேன். உன்னோட முகத்தெரிய கிழிக்க போற. அதுக்கப்புறம் நீ என்ன கதியாகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அங்கிருந்து வெகு வேகமா கிளம்பி போறாங்க. அங்கிருந்து அடியாள் மகேஷ் கிட்ட கேட்குறாங்க, "என்ன சார் இது? அன்னைக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. வேணா சொல்லுங்க, அண்ணியை தூக்கிடலாங்கிறாங்க." "அடப்பாவி, அண்ணியவே தூக்குவியாடா? டேய், என்னோட அனுமதி இல்லாம என் அஞ்சலி மேல கை வச்சிங்க, கொன்னே போட்டுருவேன். ஒழுங்கா இங்கிருந்து போங்கடா, என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்கடா" அப்படின்னு மகேஷ் அடியாளுங்க மேல கோவப்படுறாங்க. "அஞ்சலி, ஏன் தான் இப்படி என்ன கோவப்படுத்துறேன்னு தெரியல. என்னை விட்டு ஏன் இப்படி விலகி போறேன்னு தெரியல. என்னை பத்தி காட்டி கொடுத்துட்டா என்னோட நிலைமை என்ன ஆகும்? என்னை விட்டு பிரிய நான் விட மாட்டேன். அஞ்சலி, உன்னை விட்டு கொடுக்க எனக்கு மனசே இல்லை. அஞ்சலி, நீ இல்லாம நான் இல்லை" அப்படின்னு அஞ்சலியை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்காங்க மகேஷ். அஞ்சலி வெகு வேகமா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததும் அம்மா அம்மான்னு கூப்பிடுறாங்க. அப்பதான் லட்சுமி அம்மா உள்ள இருந்து வெளியில வந்து, "அஞ்சலி என்னாச்சு? உன் முகமெல்லாம் ரொம்ப வேர்த்திருக்கு. ஏதோ பதட்டமா வேற வந்திருக்க. என்ன விஷயமா? சரி, நீ கொஞ்சம் உட்காரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேங்கிறாங்க." "அம்மா அதெல்லாம் வேண்டாம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்" அப்படின்னு அஞ்சலி சொல்ல வாயெடுக்கும்போது அப்ப கரெக்டா மகேஷ் கூப்பிட்டுறாங்க. போனை கட் பண்ணி விடுறாங்க அஞ்சலி. திரும்ப திரும்ப, "அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்" அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே மறுபடியும் மகேஷ் ஃபோன் பண்றாங்க. "இதை பாரு அஞ்சலி, உனக்கு ஃபோன் வந்துட்டே இருக்கு, யாருன்னு பாரு" அப்படின்னு சொல்லி லட்சுமி அம்மாவே அந்த ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க. "இங்கே பாரு, மாப்பிள்ளை தான் கூப்பிடுறாரு. மாப்பிள்ளை கூப்பிடும்போது நீ பேசாம, நீ என்கிட்ட அப்படி என்னதான் முக்கியமான விஷயம் சொல்ல போற? முதல்ல நீ மாப்பிள்ளை கிட்ட பேசு. நான் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் உட்காந்து சௌகரியமா பேசலான்ட்டு" போறாங்க. அஞ்சலி, "நான் தான் உன்னை வரவே வேண்டாம்னு
சொல்கிறனால முதல்ல உடம்ப நீ பத்திரமா பார்த்துட்டு வீட்லேயே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, ஏன் இப்படி பதட்டமாக ஓடி வந்தேன்னு கேட்குறாங்க லட்சுமி அம்மா. இல்லைம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு தான் ஓடி வந்தேங்கிறாங்க. இதை பாரு, என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் ஃபோனில் பேசியிருக்கலாம் இல்லைங்கிறாங்க. இல்லைம்மா இது ஃபோனில் சொல்கிற விஷயமே இல்லை, நேரில் பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேங்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நீ இப்படி ஓடி வந்திருக்க வேண்டியதில்லை, பதட்டப்படாதேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக மறுபடியும் மகேஷ் ஃபோன் பண்ணுறாங்க. இதை பாரு, மகேஷ் மாப்பிள்ள தான் ஃபோன் பண்ணுறாரு, நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தானே அட்டன் பண்ணி கொடுக்குறாங்க லட்சுமி. இதை வாங்கி பேசுகிறாங்க அஞ்சலி. வாங்கி பேசும்போது மகேஷ் சொல்கிறாங்க, என்ன அஞ்சலி உங்கள் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லலான்னு நினச்சியா? அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி வெளியில் பாரு என்ன நடக்குதுங்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வெளியில் வந்து நின்றுக்கிட்டு, அம்மா கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா, குடிக்கிறதுக்கு வேணும், தாகமாக இருக்குதுங்கிறாங்க. அப்படியா, இருங்க ஐயா கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி லட்சுமி அம்மா அந்த தண்ணியை கொண்டு கொடுக்குறாங்க. அவங்களும் தண்ணி வாங்கி வாங்கி குடிச்சிட்டு இருக்கும்போது, அங்கே பார்த்தியா அஞ்சலி, ஒருத்தர் வெளியில் நின்று தண்ணி குடிப்பானே அவன் பாக்கெட்லேயே என்ன இருக்குதுன்னு பார்த்தியாங்கிறாங்க. அவன் பாக்கெட்டை பார்த்தா கத்தி இருக்குது. இது பார்த்து அஞ்சலி பயந்துடுறாங்க. ஐயோ அம்மா யதார்த்தமாக போய் அவனுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. அவன் ஒரு வேளை கத்தியால் குத்திட்டா என்ன செய்கிறது, இது மகேஷ் பொல்லாதவனா இருக்கானே, இப்போதைக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறாங்க அஞ்சலி. அஞ்சலி அது மட்டும் இல்லை, வெளியில் கொஞ்சம் இன்னும் 2 அடி வெளியில் வந்து பாருங்கிறாங்க. அஞ்சலி சொன்ன மாதிரியே வெளியில் வந்து பார்க்குறாங்க. அங்கே முருகன்கிட்ட ஒருத்தர் அட்ரஸ் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன அஞ்சலி, உன் அண்ணன் முருகன்கிட்ட ஒருத்தன் அட்ரஸ் கேட்டுட்டு இருக்கானா, அவனும் நம்ம ஆள் தான், அவன் கையிலையும் ஆயுதத்தோடு தான் இருக்கான், கொஞ்சம் ஏமாந்தாலும் அவனும் போட்டு தள்ளிடுவான். அடுத்தது தெருமுனையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தெருமுனையை பார்த்தா அங்கே ஒரு வேனில் 2 ரவுடிங்க நின்றுட்டு இருக்காங்க. அஞ்சலி அங்கே இருக்கிற ஆளுகளும் நம்ம ஆளுக தான், ஆனால் நீ மட்டும் ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ, அடுத்தது என்ன நடக்கும்னு என்னால் சொல்ல முடியாது. நீ வேணும் அஞ்சலி, நான் உன் கூட சேர்ந்து வாழணும், எனக்கு அதுதான் ஆசை. நீ மட்டும் எதையும் சொல்லக்கூடாது, நீ எங்கூட சேர்ந்து வாழ வந்தே ஆகணும், இல்லைன்னா என்னெல்லாம் நடக்கும்னு உனக்கே தெரியுமில்ல. அங்கே இருக்கிற ஆளுக எல்லாம் என் ஆளுக தான், ஆனால் கண் சிமிட்டுறதுக்கு முன்னாடியே அங்கே என்னென்ன பண்ணணுமோ எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்துடுவாங்க. உங்கள் அம்மா அண்ணன் எல்லாரும் உயிரோட வேணும்னு நீ நினச்சின்னா எந்த உண்மையும் சொல்லாமல் பேசாமல் வீட்டுக்கு கிளம்பி வந்துரு, நீ என் கூட வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க மகேஷ். என்னை மட்டும் குறைச்சி எடை போடாத அஞ்சலி, நான் நினச்சது தான், நான் நினச்சதை நடத்தியே காட்டுவேங்கிறாங்க. என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டு என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப தப்பாயிடும் அஞ்சலி. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேளு. உன் மாமாவும் அக்காவும் கடை தெருவில் ஒரு கடையில் பொருள் வாங்கிட்டு இருக்காங்க. நீ இன்னும் 3 நிமிஷத்தில் அங்கே போயிட்டீன்னா அவங்க 2 பேர்த்தையும் காப்பாற்றலாம், இல்லைன்னா அவங்க 2 பேர்த்தோட நேரமும் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் கதை முடிஞ்சிடுங்கிறாங்க. மகேஷ் சொன்னதும் அஞ்சலி பயப்படுறாங்க. டே அவங்கள என்ன பண்ணலான்னு இருக்கேங்கிறாங்க. என்ன அஞ்சலி தெரியாத மாதிரி கேட்குறீங்க, உன் அக்காவையும் மாமாவையும் நீ இப்போ போனேன்னா காப்பாற்றிடலாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களோட கதை முடிஞ்சு ஒரே நேரத்தில் புருஷன் முன்னாடி 2 பேரும் ஜோடியாக ஒன்றா போய் சேர்ந்துடுவாங்க. அதுக்காகத்தான் அஞ்சலி நீ போய் பாருங்கிறாங்க. மகேஷ் சொன்னதை கேட்டதும் அங்கிருந்து அஞ்சலி ஓடுறாங்க. அப்போ லட்சுமி அம்மாவும் முருகனை, என்னாச்சு இவ ஏதோ சொல்ல வந்தா சொல்லாமலே ஓடுறாளே, ஏன் இப்படி போற, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பதறி போய் பார்த்துட்டு இருக்காங்க. அஞ்சலி அங்கிருந்து சீக்கிரமா போய் துளசியும் வெற்றியும் பார்க்கலான்னு 3 நிமிஷத்துல போயாகணுமே, அவ்வளவு அவசரமா வேகமா ஓடிட்டு இருக்காங்க. இங்க மகேஷும் 3 நிமிஷத்தை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க துளசி வெற்றி 2 பேரும் மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு, மேடம் 1 நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெற்றி போய் பிரிண்ட் அடிக்க கொடுத்துருக்க பத்திரிக்கையெல்லாம் வாங்கிட்டு, இங்க பாருங்க மேடம் பத்திரிக்கை வந்துருச்சுங்கிறாங்க. அந்த பத்திரிக்கை பார்த்ததும் துளசி கண்கலங்குறாங்க. அஞ்சலி வெற்றியும் துளசியும் பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அப்பாடா எப்படியோ அக்காவும் மாமாவும் கண்ணெதிர நல்லபடியாக நிற்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னாடியே 2 ரவுடிங்க நிற்கிறத பார்த்து அஞ்சலி பதட்டப்படுறாங்க. அஞ்சலி ஏன் இவ்வளோ அவசரமாக வந்திருக்கா அப்படின்னு துளசி பார்த்துட்டு, அஞ்சலி என்னாச்சு, ஏன் இவ்வளோ வேகமாக வந்த, நீ ஏதாவது பொருள் வாங்க வந்தியாங்கிறாங்க. இல்லைக்கா உனக்கு எதுவும் இல்லையில அப்படிங்கிறாங்க. என்ன அஞ்சலி ஏன் இப்படியெல்லாம் கேட்குற, இதோ வெற்றி என் கூட இருக்காரு, அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஆகிட போகுது, நீ இன்னும் கவலைப்படாத அஞ்சலி, இப்போ நீ எதுக்காக இவ்வளோ அவசரமாக வந்த காரணத்தை சொல்லுங்கிறாங்க. அஞ்சலி ஃபோனில் பேசும்போது அப்பா இருந்ததில் ஏதோ சந்தேகம் இருக்குதுன்னு சொன்னீங்க, உனக்கு என்ன அப்படி சந்தேகம் வந்ததுன்னு கேட்குறாங்க துளசி. சொல்லலாமா வேண்டாமான்னு நினச்சிட்டு இருக்காங்க அஞ்சலி. அந்த பக்கம் பார்த்தா ரவுடிங்க நிற்கிறத பார்த்துட்டு அஞ்சலி பேசாமல் அமைதியாக கண் கலங்கிட்டு நிற்கிறாங்க. அஞ்சலி நீ ஏதோ சொல்ல வந்தேன்னு எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கு புரியல, சொல்லு அஞ்சலி, உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதா, அப்பா சாவில் சந்தேகம் ஏதாவது உனக்கு இருக்கா, சொல்லு நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க வெற்றியும் துளசியும். எதுவும் பேசாமல் கண் கலங்கிட்டே இருக்காளே, ஏதோ ஒன்று மர்மம் இருக்கு, அதை ஏதோ ரகசியமாக வச்சிருக்கா, வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறாளா இல்லை பயப்படுறாளா ஒன்றும் புரியலையே, என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக கேட்டுகிட்டே இருக்காங்க துளசி. இதா பாரு அஞ்சலி, உனக்கு என்ன பட்டுதோ அதை என்கிட்ட சொல்லு, நாங்கள் இருக்கோம்ல தைரியமா இருங்கிறாங்க துளசி. ரவுடிங்க பின்னாடி நிற்கிறத பார்த்துட்டு, இல்லைக்கா ஒன்றும் இல்லை பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அங்கேருந்து கிளம்புறாங்க. இருந்தாலும் துளசி அஞ்சலி என்ன சொல்ல வந்தா, எதுக்காக வந்தா, காலையில் ஃபோனில் பேசும்போது பதட்டமாக பேசினா, இப்போ நம்மளை பார்த்ததும் அப்பாடான்ட்டு போறா, என்னாச்சு இவளுக்கு, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே, இவ எதையும் மனசில் வச்சுக்கிட்டு சொல்லவும் மாட்டேங்கிறா. குழப்பத்தோடு அஞ்சலி நிற்கும் போது லட்சுமி அம்மா ஃபோன் பண்ணி அஞ்சலி வந்த தகவலை சொல்கிறாங்க. இது கேட்டதும் துளசிக்கு இன்னும் தூக்கி வரப்படுது. என்னது அஞ்சலி வீட்டுக்கு வந்தாளா,
எதுக்காக வந்தாங்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்தேன்னு சொன்னா. அப்புறம் மாப்பிள்ளை ஃபோன் பண்ணதும் போயிட்டான்னு சொல்றாங்க. அப்படியா சொன்னா? அப்படின்னு சொல்லிட்டு துளசி லட்சுமிய ஆறுதல் சொல்றாங்க. இத பாரும்மா, அப்பா இறந்ததுலேருந்து அவளும் குழப்பத்தோட தான் இருக்கா. அப்பாவ பத்தி ஏதாவது பேசலாம்னு நினைச்சு வந்திருப்பாளா இருக்கும். மகேஷ் கூப்பிட்டதுனால அவசரத்துல கிளம்பி போயிருப்பா. அதையெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதம்மா. நீ ஒன்றும் கவலைப்படாத. ரெஸ்ட் எடு. நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன துளசிக்கு சந்தேகம் வலுவாகுது.